சின்ஃபிகை பயன்படுத்தி அண்டர் வாட்டர் அனிமேஷன் குறித்த ஸ்போக்கன் டுட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டுட்டோரியலில் நாம் சின்ஃபிகில் இமேஜ்களை அனிமேட் செய்ய பழக்கப்படுத்திக் கொள்வோம். பின்வருவனவற்றை கற்போம். PNG மற்றும் SVGஐ இம்போர்ட் செய்வது, டிஸ்டார்ஷனை பயன்படுத்தி இமேஜ்களை அனிமேட் செய்வது, நாய்ஸ் கிரேடியன்ட்டை சேர்ப்பது, ரேண்டம் அனிமேஷனுக்கு ரேண்டம் ஆப்ஷனை பயன்படுத்துவது. மேலுள்ளவற்றை பயன்படுத்தி நாம் ஒரு அண்டர் வாட்டர் அனிமேஷனை உருவாக்க கற்போம். இந்த டுட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது Ubuntu Linux 14.04 OS, சின்ஃபிக் பதிப்பு 1.0.2. நாம் சின்ஃபிக் இன்டர்ஃபேஸில் உள்ளோம். நான் எனது சின்ஃபிக் ஃபைலை அண்டர் வாட்டர் அனிமேஷன் என சேமித்துள்ளேன். நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள். இப்போது நமது அண்டர் வாட்டர் அனிமேஷனை உருவாக்க தொடங்குவோம். அண்டர் வாட்டர் அனிமேஷனுக்கு நமக்கு ஒரு பின்னணி, சில குமிழ்கள் மற்றும் சில நீர் தாவரங்கள் தேவைப்படும். மீன், தவளை, நண்டு போன்ற சில உயிரினங்களும் நமக்கு தேவைப்படும். இந்த அனிமேஷனை உருவாக்க நான் முன்பு உருவாக்கிய இமேஜ்களை பயன்படுத்த போகிறேன். பயிற்சிக்கு கற்பவர்கள் இந்த டுட்டோரியலின் கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் உள்ள இமேஜ்களை பயன்படுத்தலாம். பின்னணி, ஆக்டோபஸ், நீர் தாவரம், குமிழி, மீன் ஆகியவற்றை PNGகளாக பயன்படுத்தவும். தவளை மற்றும் நண்டு ஆகியவற்றை SVG இமேஜ்களாக பயன்படுத்தவும். அண்டர் வாட்டர் அனிமேஷனுக்கு PNG இமேஜ்களை ஒன்றன் பின் ஒன்றாக இம்போர்ட் செய்ய தொடங்குவோம். அதற்கு ஃபைலுக்கு சென்று இம்போர்ட்டை கிளிக் செய்யவும். டெஸ்க்டாப்பில் கிளிக் செய்து அண்டர் வாட்டர் அனிமேஷனை டபுள் கிளிக் செய்யவும். பேக்ரவுண்ட்.pngஐ தேர்ந்தெடுக்கவும். பின் இம்போர்ட்டை கிளிக் செய்யவும். நமது கேன்வாஸின் மீது இமேஜை பெறுகிறோம். இதே முறையில் நீர் தாவரம், மீன் 1, மீன் 2, ஆக்டோபஸ், தவளை, நண்டு, குமிழி ஆகியவற்றை இம்போர்ட் செய்யவும். லேயர்ஸ் பேனலில் இது போன்ற ஒரு பட்டியல் இருக்க வேண்டும். தாவரம், மீன் 1 போன்ற ஒவ்வொரு கிராஃபிக்கிற்கும் தனித்தனி குரூப்பை உருவாக்க இம்போர்ட் செய்யப்பட்ட லேயர்களை முறையே தேர்ந்தெடுக்கவும். பின் லேயரை ரைட் கிளிக் செய்து குரூப் லேயரை தேர்ந்தெடுக்கவும். இப்போது இந்த குரூப் லேயர்ஸ்களை மறுபெயரிடுவோம். கேன்வாஸுக்கு திரும்பவும். அனைத்து இமேஜ்களையும் அளவெடுத்து அண்டர் வாட்டர் காட்சியை இங்கே காட்டியுள்ளபடி ஒழுங்குபடுத்தவும். சில நேரங்களில் SVG ஃபைலை இம்போர்ட் செய்யும் போது சின்ஃபிகில் அது சில பிழைகளை காட்டலாம். நீங்கள் பார்ப்பது போல் தவளையின் கண்கள் காணவில்லை. அதனால் நான் அதை மீண்டும் வரைவேன். இப்போது டைம் ட்ராக் பேனலுக்கு செல்வோம். டைம் கர்சரை ஸ்டார்ட் ஃப்ரேமில் வைக்கவும். டர்ன் ஆன் அனிமேட் எடிட்டிங் மோட் ஐகானை கிளிக் செய்யவும். லேயர்ஸ் பேனலுக்கு செல்லவும். ஃபிஷ் 1 குரூப் லேயரை விரிவாக்க முக்கோணத்தை கிளிக் செய்யவும். ஃபிஷ் 1 லேயர்.pngஐ ரைட் கிளிக் செய்யவும். நியூ லேயருக்கு சென்று முதலில் டிஸ்டார்ஷனையும் பின் ட்வர்லையும் கிளிக் செய்யவும். இப்போது மீனின் வால் பகுதியை அனிமேட் செய்வோம். கேன்வாஸுக்கு திரும்பவும். ட்வர்ல் எஃபெக்டை கொடுக்கவும். ட்வர்லை சரி செய்யவும். இப்போது கர்சரை 10வது ஃப்ரேமுக்கு நகர்த்தவும். கேன்வாஸுக்கு திரும்பவும். நீல நிற புள்ளியை பயன்படுத்தி ட்வர்ல் ஹேண்டிலை நகர்த்தி ட்வர்ல் எஃபெக்டை செய்யலாம். ரொட்டேஷன் வேல்யூ -50.60 டிகிரியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்சரை 18வது மற்றும் 24வது ஃப்ரேம்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நகர்த்தி இதே படிகளை மீண்டும் செய்யவும். ரொட்டேஷன்களின் அளவை 32 டிகிரி மற்றும் -5க்கு முறையே மாற்றவும். இதேபோல் மீனின் மேல் மற்றும் கீழ் துடுப்புகளை அனிமேஷன் செய்ய ட்வர்ல் எஃபெக்ட்களை இருமுறை நான் கொடுக்கிறேன். இறுதி வரை மீண்டும் மீண்டும் இந்த அனிமேஷனை பெற நாம் ஒரு டைம் லூப்பை கொடுக்க வேண்டும். அதற்கு ஃபிஷ் குரூப் லேயரின் மேல் ரைட் கிளிக் செய்யவும். இப்போது நியூ லேயருக்கு சென்று முதலில் அதரையும் பின் டைம் லூப்பையும் கிளிக் செய்யவும். இப்போது லேயர்ஸ் பேனலுக்கு சென்று ஃபிஷ் லேயரை தேர்ந்தெடுக்கவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 0 ஃப்ரேமில் வைக்கவும். பின் மீனை நகர்த்தவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 100வது ஃப்ரேமில் வைக்கவும். பின் மீனை நகர்த்தவும்.
இவ்வாறே ஃபிஷ் இரண்டையும் நாம் அனிமேட் செய்வோம். மேலும் தொடர்வதற்கு முன்பு நமது ஃபைலை சேமிப்போம். இப்போது நண்டின் நகங்களை அனிமேட் செய்வோம். லேயர்ஸ் பேனலுக்கு செல்லவும். கிராப் குரூப் லேயரை விரிவாக்க முக்கோணத்தை கிளிக் செய்யவும். இங்கே நண்டின் வெவ்வேறு பகுதிகளுக்கு தனி குரூப் லேயர்களை செய்ய வேண்டும். பின் கிளா ஒன்றின் முதல் பகுதியை தேர்ந்தெடுத்து அதை ரைட் கிளிக் செய்யவும். நியூ லேயருக்கு செல்லவும். பின் டிரான்ஸ்ஃபார்முக்கு சென்று ரொட்டேட்டை கிளிக் செய்யவும். ரொட்டேட் ஹேண்டிலை சரி செய்யவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 10வது ஃப்ரேமில் வைக்கவும். இப்போது பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு சென்று ரொட்டேட் அமௌண்ட்டை 18 டிகிரிக்கு மாற்றவும். மீண்டும் லேயர்ஸ் பேனலுக்கு செல்லவும். கிளா ஒன்றின் இரண்டாவது பகுதியை தேர்ந்தெடுத்து அதை ரைட் கிளிக் செய்யவும். நியூ லேயருக்கு செல்லவும். பின் டிரான்ஸ்ஃபார்முக்கு சென்று ரொட்டேட்டை கிளிக் செய்யவும். ரொட்டேட் ஹேண்டிலை சரி செய்யவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 10வது ஃப்ரேமில் வைக்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு சென்று ரொட்டேட் அமௌண்ட்டை -7 டிகிரிக்கு மாற்றவும். இவ்வாறே கிளா இரண்டையும் அனிமேட் செய்யவும். அடுத்து நண்டின் கண்களை அனிமேட் செய்வோம். லேயர்ஸ் பேனலுக்கு சென்று ஐ குரூப் லேயரை திறக்கவும். கண்ட்ரோல் கீயை பயன்படுத்தி 2 கண் இமைகளின் கருப்பு பகுதிகளையும் தேர்ந்தெடுக்கவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 9வது ஃப்ரேமில் வைக்கவும். இப்போது கேன்வஸுக்கு சென்று 2 கண் இமைகளின் கருப்பு பகுதிகளையும் நகர்த்தவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 18வது ஃப்ரேமில் வைக்கவும். இப்போது கேன்வஸுக்கு சென்று 2 கண் இமைகளின் கருப்பு பகுதிகளையும் நகர்த்தவும். இறுதி வரை மீண்டும் மீண்டும் இந்த அனிமேஷன் வருவதற்கு டைம் லூப்பை செயல்படுத்தவும். மேலும் தொடர்வதற்கு முன் மீண்டும் நமது ஃபைலை சேமிப்போம். அடுத்து தவளையின் வாய் மற்றும் நாக்கை அனிமேட் செய்வோம். அதற்கு முதலில் லேயர்ஸ் பேனலுக்கு சென்று ஃப்ராக் குரூப் லேயரை திறக்கவும். வாய் மற்றும் நாக்கின் லேயர்களை தேர்ந்தெடுத்து அவற்றை குரூப் செய்யவும். இந்த குரூப்பிற்கு மவுத் அண்ட் டங் என பெயரிடவும். லேயர்ஸ் பேனலுக்கு சென்று தவளையின் வாயை தேர்ந்தெடுக்கவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 23வது ஃப்ரேமில் வைக்கவும். லேயர்ஸின் நோட்களை நகர்த்தவும். லேயர்ஸ் பேனலுக்கு சென்று இம்முறை தவளையின் நாக்கை தேர்ந்தெடுக்கவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 23வது ஃப்ரேமில் வைக்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு சென்று வர்டெக்ஸ்களின் முக்கோண ஐகானை கிளிக் செய்து வர்டெக்ஸ் குரூப்பை திறக்கவும். வர்டெக்ஸ் ஒன்றின் எண்ணை தேர்ந்தெடுத்து அதை ரைட் கிளிக் செய்யவும். மார்க் ஆக்டிவ் பாயிண்ட் as ஆஃப் தேர்வை கிளிக் செய்யவும். அதே கீ ஃப்ரேமில் எண்கள் 2 இருந்து 12 வரை இதேபோல் செய்யவும். லேயர்ஸ் பேனலுக்கு சென்று வாட்டர் பிளான்ட் PNG லேயரை ரைட் கிளிக் செய்யவும். நியூ லேயருக்கு செல்லவும். பின் டிஸ்டார்ஷனுக்கு சென்று ட்வர்லை கிளிக் செய்யவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 13வது ஃப்ரேமில் வைக்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு செல்லவும். ட்வர்லின் ரொட்டேஷன் மதிப்பை 23 டிகிரிகளுக்கு மாற்றவும். இப்போது 25வது ஃப்ரேமுக்கு செல்லவும். ட்வர்லின் ரொட்டேஷன் மதிப்பை -9 டிகிரிகளுக்கு மாற்றவும். மீண்டும் ஃபைலை சேமிக்கவும். அடுத்து ஆக்டோபஸை அனிமேட் செய்வோம். ஆக்டோபஸ் குரூப் லேயரை தேர்ந்தெடுக்கவும். கேன்வஸுக்கு சென்று 0, 75, 135 மற்றும் 185 கீ ஃப்ரேம்களில் ஆக்டோபஸை நகர்த்தவும். லேயர்ஸ் பேனலுக்கு சென்று ஆக்டோபஸ் PNG லேயரை தேர்ந்தெடுக்கவும். அந்த லேயரை ரைட் கிளிக் செய்யவும். நியூ லேயருக்கு செல்லவும். பின் டிஸ்டார்ஷனுக்கு சென்று ஸ்ட்ரெச்சை கிளிக் செய்யவும்.
டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 138வது ஃப்ரேமில் வைக்கவும். கேன்வஸுக்கு திரும்பவும். ஆக்டோபஸின் இமேஜில் ஸ்ட்ரெச் எஃபெக்டை பெற ஆரஞ்சு புள்ளியை நகர்த்தவும். இவ்வாறே கர்சரை 145, 150, 160, 168 மற்றும் 172இல் வைத்து ஸ்ட்ரெச்சின் ஆரஞ்சு புள்ளியை நகர்த்தவும். அடுத்து பபிள் லேயரை தேர்ந்தெடுக்கவும். அதை ரைட் கிளிக் செய்து நியூ லேயருக்கு சென்று பின் டிரான்ஸ்ஃபார்முக்கு செல்லவும். டிரான்ஸ்லேட்டை கிளிக் செய்யவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு சென்று ஆரிஜினை ரைட் கிளிக் செய்யவும். பின் கன்வெர்ட்டுக்கு சென்று ரேண்டமை கிளிக் செய்யவும். லேயர்ஸ் பேனலுக்கு செல்லவும். பபிள் லேயரை தேர்ந்தெடுத்து டூப்ளிகேட் லேயர் ஐகானை கிளிக் செய்யவும். 3 முறைகள் மீண்டும் செய்து இங்கே காட்டியுள்ளபடி குமிழ்களை ஒழுங்குபடுத்தவும். லேயர்ஸ் பேனலுக்கு செல்லவும். மேல் லேயரை தேர்ந்தெடுக்கவும். அதை ரைட் கிளிக் செய்து நியூ லேயருக்கு சென்று பின் கிரேடியன்ட்டுக்கு செல்லவும். நாய்ஸ் கிரேடியன்ட்டை கிளிக் செய்யவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு சென்று அமௌண்ட்டை 0.5க்கு மாற்றவும். பிளெண்ட் மெத்தடை மல்டிப்ளைக்கு மாற்றவும். சைஸை 300 பிக்சல்களுக்கு மாற்றவும். டைம் ட்ராக் பேனலுக்கு சென்று கர்சரை 200வது ஃப்ரேமில் வைக்கவும். பாராமீட்டர்ஸ் பேனலுக்கு செல்லவும். ரேண்டம் நாய்ஸ் சீட்ஸின் மதிப்பை அதிகரிக்கவும். இறுதியாக ஃபைலை சேமிக்கவும். ஃபைலுக்கு சென்று ரெண்டரை கிளிக் செய்யவும். ரெண்டர் செட்டிங் விண்டோவிற்கு செல்லவும். எக்ஸ்டென்ஷனை AVIக்கு மாற்றவும். டார்கெட் டிராப்டவுன் மெனுவிற்கு சென்று FFmpegஐ தேர்ந்தெடுக்கவும். எண்ட் டைமை கிளிக் செய்து அதை 200க்கு மாற்றவும். ரெண்டரை கிளிக் செய்யவும். அனிமேஷனை பார்க்க டெஸ்க்டாப்புக்கு செல்லவும். அண்டர்வாட்டர் அனிமேஷன்.aviஐ தேர்ந்தெடுக்கவும். அதை டபுள் கிளிக் செய்யவும். நாம் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் சின்ஃபிகில் அண்டர்வாட்டர் அனிமேஷனை பற்றி கற்றோம். நாம் பின்வருவனவற்றையும் கற்றோம். PNG மற்றும் SVGஐ இம்போர்ட் செய்வது, twirl, stretch போன்ற டிஸ்டார்ஷன்ஸ் தேர்வுகளை வைத்து அனிமேட் செய்வது, நாய்ஸ் கிரேடியன்ட்டை சேர்ப்பது, ரேண்டம் அனிமேஷனுக்கு ரேண்டம் தேர்வை பயன்படுத்துவது. உங்களுக்கான பயிற்சி: இணைப்பில் உள்ள எளிய வடிவத்தை கண்டுபிடிக்கவும். இந்த ஃபைலை இம்போர்ட் செய்யவும். twirl எஃபெக்டை பயன்படுத்தி அனிமேட் செய்யவும். உங்கள் முடிவு பெற்ற பயிற்சி பார்ப்பதற்கு இப்படி இருக்க வேண்டும். இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். நாங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்தி சான்றிதழ்கள் தருகிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதவும். உங்கள் நேரமிடப்பட்ட கேள்விகளை இந்த மன்றத்தில் முன்வைக்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு பண ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NME ICT MHRD மூலம் கிடைக்கிறது. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது ஆர்த்தி.